திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை பாராயண முறையில் அல்லாமல் சிந்தித்தல், ஒரு நாளைக்கு ஒரு பாடல்ங்கிற வரிசையில சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறைகள் ஆசிரியர் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில நம்முடைய நிகழ்ச்சியில் 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி காமாட்சி அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. கேக்குதம்மா? கேக்குதுங்க ஐயா. வாங்க. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களும் மனம் மொழி மெய்களால் வணங்குகிறோம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. 12 திருமுறைகள் அருளி செய்த ஆசிரியர்கள் துதி. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். திருஞான சம்பந்தர், நாவரசர், சுந்தரர், திருவாத ஊரர், மற்றை திருமாளிகை தேவர், சேந்தனார், கரூரர், தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டர், ஆதித்தர், வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலிய அமுதர், மருவு பொருடோத்தம சேதிராயர், மூலர், மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரை காலம்மை ஐயடிகள், சேரமான் ஒளிக்கீரர், கல்லாடனார், ஒன் கபிலர், பரணர், மெய் உணர்வு இளம் பெருமானோடு ஓங்கும் மதிராடிகளார், திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பி ஆண்டார், நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அருமை அருமை. சிவபெருமான் சிவசிவா. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவம் அடைதல் பாடுவதற்காக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கையில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி சரஸ்வதி சுந்தரேசன் அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. அருள் பெருகும் தனி கடலும் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும், பொருள் சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணியக்கண் இரண்டனவும் புவனம் உய்ய, இருட்கட உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள் தன் திருவுருளும் திருவருளும் எனவும் கூடி, தெருட்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோவில் சேர்ந்தார் அன்றே, செஞ்சடை வானவர் கோவில் சேர்ந்தார் அன்றே. நன்றி ஐயா. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவம் திறத்தல் பாடுவதற்காக தென்காசி மாவட்டம் வெங்கடேஸ்வரபுரத்தை சேர்ந்த
சிவத்திரு பாலசுப்ரமணியன் ஐயா அவர்கள். வாங்க ஐயா. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் உற்று பின்னை நீ அம்மா அழுங்கி அரட்டாதே திருமாமணிசே திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக சென்னை மாகாணத்திலிருந்து தாம்பரம் சானட்டோரியம் பகுதியில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி மகேஸ்வரி அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் திருவடி நமஸ்காரம். மனமொழி மெய்களால் வணங்கி வாழ்த்துகிறேன். மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி போற்றி. என் வாழ் முதலாகிய பொருளே உலர்ந்தது பூங்கழற்கிளை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுக தெமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோ. சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெரும் துறை ஊரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடியுடையாய் எமையுடையாய் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. அருணன் இந்திரன் திசையனுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ நயன கடிமலர் மலர மற்றன்னலம் கண்ணா. திரள் நிறை அறுபதம் முரல்வன இவையோர் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே அருள் நிதி தர வரும் ஆனந்த மலையே அலை கடலே பள்ளி எழுந்தருளாயே. அலை கடலே பள்ளி எழுந்தருளாயே. கூவின பூங்குயில் அற்புதம். ஒரு பாடல் தான். இது திருநெறிய தமிழ் ஓசை திருமந்திர ஓசை இல்லையா? ஆமா. ஓ, இந்த விவரம் உங்களுக்கு தெரியாதா? திருப்பள்ளி அடிச்சு ஒரு பாடல் ஒரு ஒரு காலையில 5:20க்கு நாங்க நிகழ்ச்சி எடுக்கும் போது ஒரு பாடல் அனுமதிக்கிறோம். எதுக்கு அனுமதிக்கிறோம்னா அது விட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஏன்னா எழுந்து காலையில துயில எழுந்துக்கிறதுக்காக அந்த காலையில நிகழ்ச்சி எடுக்கிறதுக்கு முடியாத போதெல்லாம் மாலையில நிகழ்ச்சி வைக்கிறோம். அதுல தலைப்பு நீங்க பாக்கலையா? திருநெறிய தமிழ் ஓசை திருமந்திர ஓசைன்னு. சரி, பாத்துக்கங்க ஐயா. நீங்க முழுசா பாடுறீங்க. ஒரு பாடல் தான். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சி. பங்கெடுத்தமைக்கு நன்றி. திருவள்ளுவர் கருணை. திருச்சிற்றம்பலம். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் பெரும்புலர் காலை மூழ்கி. பெரும்புலர் காலை மூழ்கியே பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்துக் கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களை மீண்டும் ஒருமுறை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதன் நுழைவோம். இப்படி ஒரு காலத்தை நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிற சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கும் நம்ம எல்லாம் ஒன்றிணைத்து ஒருங்கே ஒத்திசைவோடு பயணிக்க செய்யக்கூடிய பயணிக்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த திருவருளுக்கும் நம்முடைய மனமொழி மெய்களாலே வணங்கி பிறந்து மொழி பயின்று இந்த உலகத்தை நமக்கு அறிமுகப்படுத்தி காரிய குருவாகவும் பிறகு அதற்கு பிறகு காரணத்தை நமக்கு சுட்டி காண்பித்து காரண குருவாகவும் வந்து இந்த காரியமும் காரணமும் முடிந்து பொய்யாயின எல்லாம் உலகம் அப்படின்ற நிலையாமையை தெரிந்து கொண்டு புருவ நடுவில் எம்பெருமானுடைய திருவடி இருக்கிறது என்ற அறிவை நமக்கு சுட்டி காண்பித்து வாழும் போதே திருவடி பெறுவதற்கான மோட்சத்தையும் முக்தியும் வழங்கக்கூடிய அற்புதமான வழியை நமக்கு சுட்டி காண்பித்த அந்த குருவர்களுக்கும் உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து நாம் நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். குருவருள் இல்லைன்னா திருவருள் இல்லை. நம்முடைய அறியாமையை நீக்கி நம்முடைய கருப்பு பக்கத்தை, அதாவது நம்ம செய்த பாவங்கள் அத்தனையும் நீக்கி துடைத்து அத்தனையும் துடைத்து நம்முடைய மனசை லேசாக்கி கொண்டு வந்து திருவடியை சேர்க்கிற ஒரு பெரும் பக்குவம் குருநாதருக்கு உண்டு. என்ன ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ஒப்படைப்புன்னு ஒண்ணு இருக்கு, சரணாகதம் ஒண்ணு இருக்கு. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல் தானே. அப்படிப்பட்ட குருநாதர் கிடைக்கிறது ரொம்ப 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 அரிது. அவங்களை நம்ம இறுக்கி பிடிச்சுக்கணும், அவங்களாவே நம்ம மாறணும். அப்போதான் நமக்கு அந்த மொத்த அறிவும் நமக்கு கிடைக்கும். அவங்களுடைய பெரும் கருணையினால நமக்கு நிச்சயம் கிடைக்கும். அவங்களை நினைக்கிறது ஒரு பெரிய புண்ணியம், அவங்களை பார்க்கறது ஒரு பெரிய புண்ணியம், அவங்க பேரை சொல்றது ஒரு பெரிய புண்ணியம், அவங்கள அப்படியே அவங்க அடிச்சு கூட பிடிச்சு போறது வந்து ஒரு பெரிய புண்ணியம். அவ்வளவுதான். அதுதான் சொன்னார், தெளிவு குருவின் திருமேனி காண்டல். அந்த மேனி பார்க்கறதே பாக்கியம். அந்த குருநாதருடைய திருவடியை நம்ம இறுக்கி குருவை மனசுல நினைச்சுக்கிட்டு நீங்க எந்த காரியம் செஞ்சாலும் வெற்றி தான். அது பிசிக்கலா முடியுதோ இல்லையோ, ஆத்மார்த்தமா நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அந்த காரியம் வெற்றி. அதுல இருந்து மாற்று கருத்தும் கிடையாது. குருநாதர் மனசுல நினைச்சு நீங்க எந்த காரியம் செஞ்சாலும் அது வெற்றி தான். ஏன்னா குரு வந்து அவரே தகப்பனாகவும், அதுவே தாயாகவும், அதுவே தந்தையாகவும், அதுவே எல்லாவும், அப்பனும் அன்புடைய மாமனும் மாமியன்ன்ற மாதிரி குருதான் எல்லாமே, சாமி தான் அதை வாங்கி வர்றாரு. ஏன்னா அவரு அருள் இருந்தாதான், நந்தியம்பெருமானுடைய அருள் இருந்தாதான் எம்பெருமானுடைய திருவடியை நம்ம அடைய முடியும். அதான் எல்லா ரோலையும் எடுக்கக்கூடிய மிகப்பெரிய திறன் இந்த அடங்கிய மனமாகிய நந்தியம்பெருமானுக்கு உண்டு என்று சொல்லி, அப்படிப்பட்ட நந்தியம்பெருமானும் உபதேசம் பெற்றவர் தான் நம்ம திருமூல நாயனார், நம்முடைய நிகழ்ச்சியினுடைய கதாநாயகன், திருமந்திரத்தினுடைய கதாநாயகன். அவர் தான் யாரிடம் உபதேசம் பெற்றார்? நந்தியம்பெருமான் உபதேசம் பெற்றிருக்காரு. அதப்போ அவரு யார்கிட்ட உபதேசம் ஆன நந்தியம்பெருமான்னா சிவபெருமான்கிட்ட, அம்மையப்பர்கிட்ட. அப்ப நம்ம எல்லாம் கைலாய பரம்பரை, தொடர் நிகழ்வு. இப்ப திருமந்திரத்தை கையில எடுத்து நம்ம சிந்திக்கிறோம்னாலே நம்ம வந்து கைலாய பரம்பரை தான். சாமியோட பிச்சையினால அந்த இடத்துக்கு போறதுக்கான எல்லா ஆகம விதிகளும் நமக்கு சாமி திருமந்திரத்துல சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயம் நம்ம எல்லாரும் அந்த மேலாண் நிலையை அடையலாம்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை இந்த திருமந்திரத்தை ஏற்றிய திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி அவருக்கும் நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். இன்றைக்கு திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 17வது தலைப்பு வாரசூலம், வாரசரம் பார்த்தோம். கிழமைகள்ல ஓடக்கூடிய மூச்சு நம்முடைய அளவு பார்த்தோம். இப்ப வாரசூலம்னு ஒரு தலைப்பு இருக்கு. 2 பாடல் தான். இது முழுக்க முழுக்க ஜோதிட அடிப்படையில் சொல்லப்பட்டதாகவும், ஜோதிடத்தை மையமாக வைத்து அந்த நாள்காட்டியில சொல்ல மாதிரி சூலத்தினுடைய அளவு சொல்லப்பட்டிருக்கு. அதுல எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அதே மாதிரி தான் இதுலயும் இருக்குது. திருமந்திரம் முன்னாடி வந்துதான், நாள்காட்டி முன்னாடி வந்ததுதான் நமக்கு கணக்கு வேண்டாம். சூலம் போட்டிருக்கோம், அதுல எந்த திசைன்னு போட்டிருக்கோம், அவ்வளவுதான். அதுதான் நமக்கு பாடம், வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப சூலத்தினுடைய பலன் பார்க்க போறோம். சென்ற வகுப்புல நம்ம என்ன பார்த்தோம்னா, திங்கள் கிழமையும் தலைப்பு வந்து வார சூலம். வாரம்னா கிழமை, ஒரு கிழமைக்கு ஒரு சூலம்.
அதான் சூலம்னா எந்த திசையை நோக்கி சூலம் இருக்கிறதோ அந்த திசையை நோக்கி என்னென்னலாம் செய்யலாம், என்னென்னலாம் செய்யக்கூடாது. அப்படிலாம் ஒரு விஷயம் இருக்கு. அது நமக்கு வேண்டாம். பயணம் பண்றதுக்கு மட்டும் சூலம் என்னத்துக்கு பயன்படுதுன்னு மட்டும் பார்த்துக்கலாம். அவ்வளவுதான். வேற ஒண்ணும் வேணாம். அந்த வகையில வார நாட்கள்ல 6 கிழமைகள உடைய சூலத்த வந்து சென்ற பாடல்ல பார்த்தோம். திங்கட்கிழமையும், சனிக்கிழமையும் கிழக்கு பக்கமா சூலம் இருக்கும். அவ்வளவுதான். திங்கட்கிழமையும், சனிக்கிழமையும் கிழக்கு பக்கமாக சூலம் இருக்கும். செவ்வாய்க்கிழமையும், புதன்கிழமையும் வடக்கு பக்கமா சூலம் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையும், வெள்ளிக்கிழமையும் மேற்கு பக்கம் சூலம் இருக்கும். அவ்வளவுதான். இது வந்து நம்ம சென்ற வகுப்புல பார்த்தது சூல கணக்கு. ஏன் இந்த சூல கணக்கு நமக்கு தேவைப்படுதுன்னா, பிரபஞ்சத்துல இவ்வளவு அழகாக எம்பெருமானுடைய அந்த கபாலம் அணிந்த சூலம், அது எந்த திக்கு நோக்கி இருக்குதுன்றது நம்ம அறிவியல் பூர்வமா தெளிவா இந்த திசையை நோக்கி இருக்குன்னு சொல்றதுன்றது சாதாரண விஷயம். எம்பெருமானுடைய திருவடி சூலம் அது. அந்த சூலம் நோக்குற திசை, அதுக்கு பக்க திசை, அதுக்கு பக்க திசை, இடது பக்கம், வலது பக்கம், அதுக்கு நேர் எதிர் திசை பின்பக்கமா இருக்கிறது. இப்ப இந்த திசைகள்ல இருக்கும்போது நம்ம பயணம் பண்ணா என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஜோதிடத்துல சில தகவல் கொடுத்திருக்கான். அந்த தகவலையும் எனக்கு அடியேன் தரேன். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த 2வது பாட்ட சிந்திச்சலாம். 2 பாட்டு தான். வார சூலத்துல அந்த பாட்ட நம்ம பாடிடுவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். தெக்கனமாகும் வியாழத்து நேர் திசை, தெக்கனமாகும் வியாழத்து சேர் திசை, அக்கனி சூலமும் ஆமிடம் பின்னாகில், துக்கமும் இல்லை வலம் முன்னே தோன்றிடின், மிக்கது வேள்வினை மிக்கது மேல்வினை மேன்மேல் விளையுமே. தெக்கனமாகும் வியாழத்து சேர் திசை, அக்கனி சூலமோ ஆமிடம் பின்னாகில், துக்கமும் இல்லை வலம் முன்னே தோன்றிடின், மிக்கது மேல்வினை மேன்மேல் விளையுமே. மூன்றாம் தந்திரத்துல, திருமந்திரத்துல 3ஆம் தந்திரத்துல 17வது தலைப்பு வாரசூலம். அதுல 2 பாட்டு தான். இப்ப 2வது பாட்டு நம்ம பாடிட்டோம். இப்ப பிரிச்சு கொஞ்சம் பதமா பாத்துடலாம். தெக்கனமாகும், அதாவது தெற்கு திசை, தெக்கனமாகும் வியாழத்து சேர்திசை, அக்கனி சூலமும் ஆமிடம் பின்னாகில், துக்கமும் இல்லை வலம் முன்னே தோன்றிடின், மிக்கது மேல்வினை மென்மேல் விளையுமே. இது பாட்டு. இப்போ பாட்டுக்கு உண்டான பொழிப்புரை நம்ம பார்ப்போம். பாடலுக்கு உண்டான விளக்கம் தர்மயாதீனம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். வியாழக்கிழமையில் சூலம் இருக்கும் திசை தெற்காகும். சிவபெருமானுடைய சூலம் பயணம் செய்பவனுக்கும் யோகிக்கும் இடப்பக்கத்திலும் பிற்பக்கத்திலும் இருப்பின் ஏற்புடையதாகும். ஆகவே அப்பொழுது அவர்களுக்கு தீங்கு இல்லை. வலப்பக்கத்திலும் முற்பக்கத்திலும் இருப்பின் தீங்கு மிக விளையும். வியாழக்கிழமையில் இருப்பின் ஏற்படும். ஆகவே அவர்கள்
கவனம் வேற ஒண்ணு 7 கடமையில 6 சூலம் கிழக்கு நோக்கி சூலம் கிழக்கு நோக்கி சூலம் இருந்தா எப்படி பயணிக்கணும், என்ன பண்ணணும்? மேற்கு நோக்கி சூலம் இருந்தா என்ன பண்ணணும்? வடக்கு நோக்கி சூலம் இருந்தா என்ன பண்ணணும்? அப்புறம் தெற்கு நோக்கி சூலம் இருந்தா என்ன பண்ணணும்? ஆனா இந்த பாட்டு மட்டும் என்ன சொல்லுதுன்னா, வியாழக்கிழமையில மட்டும் மத்த கிழமை எல்லாமே 2 நாளைக்கு ஒரு திசை வரும். அதாவது திங்கட்கிழமையும் சனிக்கிழமையும் கிழக்கு நோக்கி வருதுன்னா, செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் வடக்கு நோக்கி இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மேற்கு நோக்கி இருக்கும். ஆனா வியாழக்கிழமை மட்டும்தான் தெற்கு நோக்கி இருக்கு சூலம். நல்லா அடையாளம் வச்சுக்கலாம். இந்த வியாழன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்குது. அந்த இடது நாடியில ஓடும்போதும் வலது நாடியில ஓடும்போதும் அந்த வியாழக்கிழமை கொஞ்சம் மாறுபட்டு நிக்குது. மத்த கிழமைகளை விட மாறுபட்டு நிக்கிற ஒரே கிழமை இதுதான். அந்த வார சரம் படிக்கணும். வார சரம் படிச்சோம் இல்லையா? அதுல பார்த்தோம் நம்ம. ஞாயிற்றுக்கிழமைனா வலது நாசில தான் மூச்சு போகும். திங்கட்கிழமைனா இடது நாசில தான் போகணும். செவ்வாய்க்கிழமைனா வலது நாசில் தான் போகணும். புதன்கிழமைனா இடது நாசில் தான் போகும். ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு அடையாளம் இதெல்லாம். ஆனா வியாழக்கிழமை மட்டும்தான் வளர்பிறையில இடது நாசிலும் தேய்பிறையில வலது நாசிலும் போகும். வெள்ளிக்கிழமை இடது நாசில போகும். சனிக்கிழமை வலது நாசில போகும். இந்த மாதிரி இந்த இடது வலது இடது வலது இடது வலது காலையில யாரு கணிக்கிறாங்களோ அவங்களுக்கு வெற்றி பெறுவாங்க. இதுல மாறி இருந்தா உடம்புடைய சீதோஷ நிலையை நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். இந்த உடம்புடைய சீதோஷ நிலையை நம்ம அதாவது உடம்புடைய சுச்சுவேஷன் அதாவது பொசிஷன் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரிதான் இந்த சூலமும் மற்ற 2 கிழமைகளுக்கெல்லாம் ஒரு திசை வரும்போது வியாழக்கிழமை மட்டும்தான் தெற்கு பக்கம் இருக்குது சூலம். வியாழக்கிழமை மட்டும்தான் தெற்கு பக்கம் இருக்கு. அது தெக்கணம் அப்படின்னா என்னன்னா தெக்கணம் அதிசிறந்தன் வருது இல்லையா? தெக்கணம்னா தட்சிணாமூர்த்தி, தெக்கணமும் அப்படின்னா தெற்கு பக்கமும். அப்ப இந்த சூலம் இருக்கிற திசையை தெற்கு பக்கம்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இந்த பொழிப்புரை ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம சிகாரம் சைவநெறி பாடசாலை நம்ம யதார்த்தமா பேசிடுவோம். சிவபெருமான் சிவசிவா. சூலம் மாறி மாறி வரும். ஞாயிற்றுக்கிழமை மேற்கு பக்கம் இருக்கும். திங்கட்கிழமை கிழக்கு பக்கமா இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஞாயிற்றுக்கிழமை மேற்கு பக்கமா இருக்கும். திங்கட்கிழமை கிழக்கு பக்கமா இருக்கும். செவ்வாய்க்கிழமை வடக்கு பக்கமா இருக்கும். புதன்கிழமை வடக்கு பக்கமா இருக்கும். வியாழக்கிழமை மட்டும் தெற்கு பக்கம் இருக்கும். வெள்ளிக்கிழமை மேற்கு பக்கம் இருக்கும். சனிக்கிழமை கிழக்கு பக்கமா இருக்கும். இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இது ஒரு பெரிய பாடம் இது. சரி, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னா, ஒரு யோகி அதாவது ஒரு பயணம் பண்றவங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா ஆகாதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் கத்துக்கலாம். சிவபெருமானுடைய சூலம் பயணம் செய்பவர்களுக்கு யோகிக்கும் எப்படி பயன்படுதுன்னா, இடப்பக்கத்திலும் பிற்பக்கத்திலும் இருப்பின் ஏற்புடையதாகும். இடப்பக்கத்துல என்ன, பின்பக்கம்னா என்ன? இதுதான் கேள்வி. இப்போ சூலம் ஒரு பயணம் செய்யறவனுக்கு இடப்பக்கம் இருந்ததுன்னா, அப்படி இல்லைன்னா பின்பக்கம் இருந்ததுன்னா ரொம்ப உத்தமம். அவங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும் அந்த பயணத்துல. ஒரு பயணம் பண்றவங்களுக்கு சூலம் இடப்பக்கமாகவும் அல்லது பின்பக்கமாக இருக்கணும். அப்படிப்பட்ட பயணம் ஒரு தீங்கு இல்லையா? எந்த தீங்கும் கிடையாது. சிவபெருமானுடைய சூலம் பயணம் செய்பவனுக்கு யோகிக்கும் இடப்பக்கத்திலும் பிற்பக்கத்திலும் இருப்பின் ஏற்புடையதாகும். ஆகவே அப்பொழுது
அவர்களுக்கு எந்த தீங்கும் இல்லைன்னு போட்டிருக்காங்க. சரி, இடப்பக்கம்னா என்னங்க? இடது, இப்ப நம்ம கிழக்கு நோக்கி நிக்கிறோம். சூலம் வடக்கு நோக்கி இருக்குதுன்னா நமக்கு இடப்பக்கம்னு அர்த்தம். அதே சூலம் நமக்கு பின்பக்கம் பாக்குதுன்னா பின்பக்கத்தில் இருப்பின் ஏற்புடையதாகும். எப்படி? பின்பக்கம்னா என்ன? ஒண்ணு சூலத்துக்கு எதிர் திசையில பயணிக்கிறதா, இல்ல வந்து சூலம் எந்த திசையை நோக்கி பாக்குறதுன்னு நம்ம எடுத்துக்கிறதா? கொஞ்சம் 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 நம்ம கரெக்டா பார்க்கணும் அதுல. சூலம் இடம் பின் ஆகில், அவ்வளவுதான். சுருக்கமா சொல்றாங்க. சூலம் வந்து இடது பக்கமாகவும் பின்பக்கமாகவும் இருந்ததுன்னா நீங்க பயணிக்கலாம். உங்களுக்கு எந்த துன்பமும் கிடையாது, எந்த கவலையும் கிடையாது. ஆனா அதே சூலம் வலப்பக்கத்திலும் முற்பக்கத்திலும் இருப்பின் தீங்கு மிக விளையும். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சூலம் நமக்கு பின்பக்கம் நோக்கி வருது, நம்மள நோக்கி வருதா இல்ல நமக்கு பின்பக்கம் இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்கும்? பின்பக்கம் இடப்பக்கம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இடப்பக்கம் சூலம்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? இடப்பக்கம் சூலம். இடப்பக்கம் சூலம்னா என்ன அர்த்தம்? பாருங்க, இப்ப நம்ம இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை. இப்ப கிழக்கு பக்கமா சூலம் இருக்கு, கிழக்கு நோக்கி சூலம் இருக்கு. நம்ம இப்ப தெற்கு நோக்கி பயணிச்சோம்னா நமக்கு வெற்றி. திங்கட்கிழமை தெற்கு நோக்கி ஒருத்தன் பயணிச்சான்னா வெற்றி. ஏன்னா இடப்பக்கம் சூலம் இருக்கு, கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கு. சரி, அதே சூலம் பிற்பக்கத்திலும் இருப்பின், பிற்பக்கத்துல என்ன? நல்லா ஞாபகம் வச்சுங்க. மேற்கு பக்கம் பயணிச்சாலும் வெற்றி. நல்லா யோசிச்சுங்க. சிவபெருமானே, சிவசிவா, திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம். அதாவது இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை. சனிக்கிழமை சூலம் எந்த பக்கம் பார்த்திருக்கு? கிழக்கு பக்கம் பார்த்திருக்குது. சூலம் கிழக்கு பக்கம் பார்த்திருந்ததுன்னா நீங்க எந்த பக்கம் பார்க்கணும்? அது இடது ஆயிடும். நீங்க தெற்கு நோக்கினா தான் அது இடது. யாராவது கொஞ்சம் வாய் தருங்க. கரெக்டா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. கரெக்டா நான் சொன்னது? அதாவது கிழக்கு நோக்கி இருக்கிற சூலம் நமக்கு இடதா வரணும்னா நம்ம எந்த பக்கம் நிக்கணும்? தெற்கு நோக்கி நிக்கணும். ஒத்துக்கிறீங்களா? சரிங்க ஐயா, சரிங்க சரிங்க. ஆமா. அப்போ கிழக்கு நோக்கி இருக்கிற சூலம் நமக்கு இடது பக்கம் வரணும்னு சொன்னா தெற்கு நோக்கி பயணிச்சோம்னா அன்னைக்கு வெற்றி. எந்த துன்பமும் கிடையாது, துயரம் கிடையாது, துக்கம் கிடையாது. யோகிக்கும் பயணம் செய்பவர்கள் எல்லாருக்கும். அதே சூலம் நமக்கு பின்பக்கமும் இருக்கணும். பின்பக்கம்னா என்னன்னா, பின்பக்கம் அது நம்மளுக்கு எதிர்த்து இருக்காது. இடப்பக்கமா இருக்கிற சூலம், இடப்பக்கம் சூலத்தை இடப்பக்கம் வச்சுக்கின்னு தெற்கு பக்கம் பயணிச்சோம்னா, அதாவது தெற்கு, இப்போ நம்ம இன்னைக்கு கிழக்குன்றதுனால, சூலம் கிழக்குன்றதுனால, சனிக்கிழமைன்றதுனால தெற்கு நோக்கி இன்னைக்கு பயணிச்சோம்னா நல்ல பலன் அடையலாம். ஆனா நமக்கு பின்பக்கம் சூலம்னு சொன்னா அர்த்தம்னா நம்ம கிட்ட இருந்து பின்பக்கம் அப்படின்னா அப்படியே திரும்பினோம்னா மேற்கு. அப்ப கிழக்கு பக்கம் சூலம் இருக்கும்போது எழுதுங்க, ஒரு குறிப்பில் எடுத்துங்க. கிழக்கு பக்கம் சூலம் இருக்கும் பொழுது தெற்கு நோக்கியோ அல்லது மேற்கு நோக்கியோ பயணித்தால், குறிப்பிடுத்துங்க, தெற்கு நோக்கியோ அல்லது மேற்கு நோக்கியோ பயணித்தால் ஏற்புடையதாகும். பயணம் மிக சிறப்பாக இருக்கும். அதே சூலம் கிழக்கு நோக்கி இருக்கும்போது இந்த இது சரியா? அப்படியே நீங்க வியாழக்கிழமை வந்துருங்க, தெற்கு நோக்கி சூலம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், மேற்கு நோக்கி பயணிக்கிறது உத்தமம், வடக்கு நோக்கி பயணிக்கிறது உத்தமம். அதே சூலம் மேற்கு நோக்கி இருக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த சூலம் மேற்கு நோக்கி இருந்ததுன்னா நீங்க
வடக்கு நோக்கி பயணிக்கிறது உத்தமம். கிழக்கு நோக்கி பயணிக்கிறது உத்தமம். அதே சூலம் வடக்கு நோக்கி இருக்குதுன்னா நீங்க கிழக்கு நோக்கி போறது உத்தமம், தெற்கு நோக்கி போறது உத்தமம். அதே சூலம் இப்ப நான் ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டேன். ஒரு ரவுண்ட் அடிக்கும்போது நீங்க ஒரு ரவுண்ட் எழுதிட்டு இருக்கணும் நேரம். திருப்பி சொல்லிடுறேன். கிழக்கு நோக்கி சூலம் இருக்குன்னா உங்களுக்கு இடது பக்கம் சூலம் இருக்கும் பொழுது நீங்க தெற்கு நோக்கி போகும்போது வெற்றி. அதே சூலத்துக்கு பின்னாடி அதான் நேர் எதிர் திசை. சூலம் அந்த பக்கம் கிழக்கு நோக்கி போதும், அதுக்கு பின்பக்கம் என்னது? என்னது? மேற்கு. அப்போ கிழக்கு நோக்கி பயணிக்கும் போது தெற்கும் மேற்கும் வெற்றியாம். அதே சூலம் தெற்கு நோக்கி பயணிக்கும் போது மேற்கும் வடக்கும் வெற்றியாம். அதே சூலம் மேற்கு நோக்கி பயணிக்கும் போது வடக்கும் கிழக்கும் வெற்றியாம். அதே சூலம் வடக்கு நோக்கி பயணிக்கும் போது கிழக்கும் தெற்கும் வெற்றியாம் பயணப்படும் போது. அப்ப சூலம் எந்தெந்த திசையை நோக்கி இருக்குதோ அது இடது பக்கமாகவும் அதுக்கு நேர் பின்பக்கமாக இருந்ததுன்னா சூலம் நேரா போற திசை இல்லை, அதுக்கு நேர் எதிர் திசை இல்லை, அதுக்கு பின்பக்கம். சூலத்தை விட்டு எரியணும்ல, அப்ப அதுக்கு பின்பக்கம் என்னவா இருக்க முடியும்? எரியிற பக்கம். எரியிற பக்கம் முன்பக்கம், வாங்கி வீசுற பக்கம் பின்பக்கம். அப்ப கிழக்கு நோக்கி சூலம் இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு பின்பக்கம் என்னவா இருக்கும்? மேற்கா இருக்கும். அப்ப மேற்கு போனா வெற்றி. அப்ப சூலத்துக்கு நம்ம இடது பக்கம் சூலம் வரணும்னா நம்ம எந்த பக்கம் திருப்பி வைக்கணும்? தெற்கு பக்கம் நோக்கி பார்த்தா நம்ம இடது, கிழக்கு பக்கம் சூலம் இருக்குதுன்னா தெற்கு பக்கம் திரும்பி பார்த்தா இடது பக்கம் சூலம் போற தெரியும். அப்போ கிழக்கு நோக்கி சூலம் இருக்கும் பொழுது தெற்கும் மேற்கும் வெற்றி. ஆக இடப்பக்கமும் பின்பக்கமும் வெற்றியை தரக்கூடியது. ஒரு சூலத்துக்கு இடப்பக்கமும் வலப்பக்கமும் இடப்பக்கமும் பின்பக்கமும் நல்ல பயணத்தை கொடுக்கக்கூடியது, பயணத்தில் வெற்றியை தரக்கூடியது, அதாவது மென்மேலும் நன்மையை தரக்கூடியது, ஏற்புடையதாக போட்டிருக்கு. ஆனா இப்போ பயணம் பார்த்துட்டோம். இதுக்கு நேர் எதிரான ஒரு செயல் இருக்கு, அதே நம்ம பார்க்கணும். சூலத்திற்கு அதாவது வலப்பக்கத்திலும் முற்பக்கத்திலும் இருப்பின் தீங்கு மிக விளையும். இப்போ ஒரு நல்லா குறிப்பெடுத்துங்க. இப்ப கிழக்கு நோக்கி சூலம் இருக்குதுன்னா நீங்க வடக்கு போறது ஆபத்து. மேற்கு போறதும் கஷ்டம். சூலம் வந்து எதிரில் இருக்கக்கூடாது. பின்னாடி இருக்குதுன்றது அது வேற. ஆனா முன்னாடி இருக்கக்கூடாது. சூலத்தை முன்னாடி வச்சுக்கணும். வலப்பக்கத்துல சூலத்தை வச்சுக்கணும், பயணிக்க கூடாது. நமக்கு நேர் எதிரா வச்சுக்கணும், பயணிக்க கூடாது. இதெல்லாம் பார்த்தா வேலைக்காகுமா அப்படின்னு கேட்கக்கூடாது. யதார்த்த உலகத்துல நான் இன்னைக்கு காலையில தான் சொன்னேன், சாத்திரம் பார்த்தா சிறுநீர் கூட கழிக்க முடியாது. ஏன்னா பூமாதேவி இல்லையா? அப்போ இடம்பொருள் ஏவல் வச்சு நம்ம வாஸ்துபடி இதை பார்த்தா ஆகணும். திசை வந்து ரொம்ப முக்கியம். ஜோதிட பாடம் படிச்சவங்களுக்கு இது ரொம்ப மரியாதைக்குரிய விஷயம். இருந்தாலும் திருமூல நாயனா நமக்கு இந்த சூலத்தை பத்தி சொல்லிடுறாரு. அப்ப வலப்பக்கம் சூலம் இருக்குதுன்னா, இப்ப உதாரணத்துக்கு இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை. கிழக்கு நோக்கி சூலம் இருக்கு. கிழக்கு நோக்கி சூலம் இருக்குதுன்னு சொன்னா உங்களுக்கு வலப்பக்கம் அந்த சூலம் இருக்குதா என்ன அர்த்தம்னா, நீங்க வடக்கு நோக்கி நிற்கும் போதுதான் உங்களுக்கு சூலம் வலப்பக்கம் வந்துடும். அப்ப சூலம் வலப்பக்கம் நோக்கி பயணிக்கும் போது, அதை கிழக்கு நோக்கி பயணிக்கும் போது நீங்க வடக்கு நோக்கி போகக்கூடாது. அப்படி போனோம்னா என்னன்னா மென்மேலும் துன்பம் வரும். துன்பத்தின் மேல துன்பம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. தீங்கு மிக விளையும், துக்கம் வரும். அப்போ இன்னைக்குதான் நம்ம காலண்டர்ல போட்ட அந்த சூலத்தினுடைய அருமை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இல்ல, அறிவியல் ரீதியா மெய்ஞானத்துல கண்டுபிடிச்ச மிகப்பெரிய ரகசியம் இது. பயாஸ்கோப், டெலிஸ்கோப்ல அந்த எல்லா ஸ்கோப்பும் சினிமா ஸ்கோப்ல வருது இல்ல, எல்லா ஸ்கோப்பும் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எந்த ஸ்கோப் மூலியமா அந்த கிரகத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க நம்பால. அதனாலதான் சிறந்த நாடு பாரத நாடு, பழம்பெரும் நாடு, ஆன்மீகத்துல உயர்ந்த நாடு.
கிரேக்க ஜோதிடம். ஜோதிடங்கள்ல வல்லமை பெற்ற நாடுகள் என்னது? கிரீக்ஸ். அவங்க கோள்களை ஆராய்ச்சி பண்ணி மிகப்பெரிய தத்துவங்களை கண்டுபிடிச்சவங்க. அதே மாதிரி இந்தியன்ஸ். ஜோதிடம், இந்திய ஜோதிடம், மேற்கத்திய ஜோதிடம், கிழக்கத்திய ஜோதிடம். அப்ப இந்த பயாஸ்கோப் எந்த ஸ்கோப்பும் இல்லாத காலத்திலேயே என்னென்ன பௌர்ணமி எப்ப வருது, அமாவாசை எப்ப வருது, சூலம் என்னென்ன, திசை என்ன, சிவபெருமானுடைய சூலத்தையே கணிக்கிற அளவுக்கு இருக்கிறாங்கன்னா அப்ப இது என்ன அர்த்தம் அது? சரி, இப்ப பாடத்துக்கு வருவோம். இப்ப நான் கொஞ்சம் அப்படியே மாற்று திசைக்கு போனா இது கொஞ்சம் குழம்பிடும். அப்போ சூலம் இடப்பக்கத்திலும் பின்பக்கத்திலும் இருந்தால் பயணிக்கும் போது மிக மிக உத்தமம், எந்தவித தீங்கு ஏற்படாது. அதே சூலம் வலப்பக்கத்திலும் முற்பகுதியில் இருக்குமாயின், அதாவது சூலத்துக்கு நேர் எதிராகவும் வலப்பக்கத்தில் சூலம் திசை இருக்குமாயின் நாம் பயணிக்க கூடாது. துன்பம் மேலும் மேலும் வரும். உதாரணத்திற்கு இன்று சனிக்கிழமை கிழக்கு நோக்கி சூலம் இருப்பின், இதை தவறு இருந்தா என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு இவ்வளவுதான் எனக்கு தெரியும். இதெல்லாம் மாற்றுக்க இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கேட்கறவங்க பாக்குறவங்க என்ன பண்ணுங்க, சூலத்தினுடைய அருமை தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. அப்போ இன்னைக்கு கிழக்கு சனிக்கிழமை கிழக்கு நோக்கி சூலம் இருக்கு. அப்ப கிழக்கு நோக்கி சூலம் இருக்குதுன்னா நான் எந்த பக்கம் திரும்பினா எனக்கு வலது பக்கம் வராது. மேற்கு நோக்கி நான் நின்னாதான் சூலம் கிழக்கு. அப்போ வலப்பக்கம் சூலத்தை வச்சுக்கின்னு நான் வடக்கு நோக்கி போக கூடாது. அதே மாதிரி நான் மேற்கு நோக்கியும் போகக்கூடாது. ஏன்னா சூலத்துக்கு நேர் எதிர் திசையில் நான் போகக்கூடாது. ஏன்னா கிழக்கு நோக்கி போகும்போது நான் மேற்கு நோக்கி போனாலும் கொஞ்சம் கஷ்டம்தான். எப்படி சாமி இதெல்லாம் சாத்தியம்? நான் டெய்லி ஒரு கிழமையில இந்த பக்கம் இந்த வேலைக்கு இந்த பக்கம் தான் போய் ஆகணும். சிவருமான் நினைச்சுன்னு தான் போகணும், வேற வழி இல்லை. பயணம் சொல்றேன். அது லாங் டேர்மா ஷார்ட் டேர்ம் எல்லாம் அது நமக்கு வேண்டாம். அது லாங் டேர்மா ஷார்ட் டேர்ம்லாம் அது வேண்டாம். பயணம் தான். சாமி மேல பாரத்தை போட்டு போலாம். திருவடி சுரம் தானே. அது சிவனடியாருக்கு சோளம் கிடையாது. எழுதி வச்சுக்கங்க. சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே, சிவபெருமானையே அடி கதி என்று இருந்து விட்டவங்களும் சூலம் கிடையாது. எழுதிக்கங்க. அதே மாதிரி ஒவ்வொரு குரு உபதேசம் பெற்றவர்களுக்கு வார சரம் கிடையாது. வார சரம் ஒத்து வராது. ஆயுள் பரீட்சை ஒத்து வரும். இதெல்லாம் ஒத்து வரும். எப்படி ஒத்து வரும்னா, சாதாரண மனுஷனை நாடி பிடிச்சு பார்க்கணும் ஒத்து வரும். அவ்வளவுதான். 3 வாரம் தான் அவன் இருக்க போறான்னா அவன் நாடியை வச்சு சொல்லிடலாம். 1 மாசம் தான் அவன் உயிர் தாங்கன்னா சொல்லிடலாம். இதெல்லாம் நாசியை பொறுத்து, சுவாசத்தினுடைய அளவை பொறுத்து சாமி கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க. மெய்ஞானியினுடைய எவ்வளவு பெரிய விஞ்ஞானம், மெய்ஞானத்துல விஞ்ஞானம் இது. திருமல நாயனார் பண்றதெல்லாம் மெய்ஞானத்துல விஞ்ஞானம், மெய்யறிவு. அப்போ சூலம் வலப்பக்கம் இருக்கும் பொழுது பயணித்தல் கூடாது. சூலம் நேர் திசையில் இருக்கும் பொழுதும் பயணித்தல் கூடாது. மேலும் மேலும் துக்கத்தையும் துயரத்தையும் விளைவிக்கும் அப்படின்னு செய்தி போட்டிருக்கேன். குறிப்புரையில தான் போட்டிருக்கேன். அப்ப எல்லா கிழமைக்கும் நான் அப்படியே சொல்லிடுறேன். இன்னைக்கு என்ன சனிக்கிழமையா? கிழக்கு நோக்கி சூலம் இருக்குது. நீங்க எந்த பக்கம் பார்த்தா அதுக்கு உங்களுக்கு வல பக்கம் வரும். வடக்கு நோக்கி பார்த்தா உங்களுக்கு வடக்கு பக்கம் பார்த்தோம்னா தான் உங்களுக்கு சூலம் வந்து கிழக்கு வரும். அப்போ வல பக்கம் என்னது? கிழக்கு. அப்ப கிழக்கு திசைக்கு அப்ப நம்ம எந்த பக்கம் பார்க்கணும்? இப்ப வடக்கு. வல பக்கம் வச்சுக்கின்னு நம்ம வடக்கு நோக்கி போகக்கூடாது. அதே மாதிரி அதுக்கு நேர் எதிராக மேற்கு நோக்கி போகக்கூடாது. சரிங்க. நாளைக்கு என்ன கிழமை? நாளைக்கு வந்து நாளைக்கு என்ன கிழமைங்க? ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை மேற்கு நோக்கி இருக்கும் சூலம். மேற்கு நோக்கி சூலம் இருக்கும் பொழுது கிழக்கு நோக்கி பயணிக்க கூடாது. அதே மாதிரி மேற்கு நோக்கி சூலம் இருக்கும் பொழுது கிழக்கு நோக்கி பயணிக்க கூடாது. நமக்கு வலப்பக்கம் எப்படி வரும்? அப்போ
தெற்கு பக்கம் பயணிக்க கூடாது. ஞாயிற்றுக்கிழமையில எந்த பக்கம் பயணிக்கக்கூடாதுன்னு நல்லா நோட் பண்ணிக்கங்க. சும்மா குறிப்பெடுத்துக்கங்க. ஞாயிற்றுக்கிழமையில சூலம் வந்து மேற்கு. அப்போ ஒருத்தன் வலப்பக்கம் சூலத்தை வச்சுக்கின்னு தெற்கு பக்கம் பயணிக்க கூடாது. ஏன்னா அவனு தெற்கு பக்கம் பயணிக்கணும்னா அவன் வலப்பக்கம் சூலம் வந்துரும். அதே நேர் எதிர் திசையில கிழக்கு நோக்கி பயணிக்க கூடாது. ஏன்னா நேர் அப்ப அந்த பக்கம் சூலம் வந்து அங்கிருந்து தான் பாயுது. கிழக்குல இருந்து தான் பாயுது. அப்ப கிழக்கு நோக்கி ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணக்கூடாது? பயணிக்க கூடாது. எப்படி பயணிக்க கூடாதுன்னு சொல்லிடுறேன். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தெற்கு பக்கமும் கிழக்கு பக்கம் பயணிக்கக்கூடாது. இது என்ன வம்பா போச்சு? எங்க போய் நம்ம இது பண்றது? சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா சிவனடியாருக்கு இது கிடையாது. எழுதுங்க விதிவிலக்கு. இது குறிப்பா எழுதிக்கங்க. நான் சொல்ற குறிப்பா எழுதிக்கங்க. சிவனடியார்களுக்கு விதிவிலக்கு எழுதிக்கங்க. சிவமாம் பெருந்தன்மையை புருவ நடுவுல பாக்குறவனுக்கு சிவனேன் கதியான் இருக்கும். சிவகதி. சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவர் என்கிற தீவினை மாலும், சிவசிவ என்கிற தேவரும் ஆவார். சிவசிவ என்ன சிவகதி தானே. சிவகதியை பெற்றவர்களுக்கு, குரு உபதேசம் பெற்றவர்களுக்கு, புருவ நடுவில் ஐக்கியமானவர்களுக்கு இந்த திசை பற்றிய கவலை வேண்டாம். பாரத சாமி மேல போட்டு போயிடலாம். நாள் என்ன செய்யும், கோல் என்ன செய்யும், போயின்னு இருக்கலாம். அவ்வளவுதான் முடியும். இது பக்தியில. ஆனா ஞானம் என்பது ஞானத்துல பார்க்கும்போது, பக்தியில பார்க்கும்போது எது பத்தி நம்மளுக்கு கவலை தேவையில்லை. மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான். மனசை பார்த்து தான் என்ன பண்ணுவான்? எல்லாம் நடக்கும். அது சாமி பார்த்துக்குவாருன்ற பெரிய நம்பிக்கை பக்தியினால. ஆனா ஞானம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இது இப்படி போனா இப்படிதான் அப்படி அதுவும் வேணும் நமக்கு. ஞானம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஞானம்னு ஒண்ணு இருக்கு. ஆடி மாசம் விதைச்சாதான் புரட்டாசிக்கு அப்புறம் அறுவடை செய்ய முடியும். ஐப்பசியில முடிஞ்சு அதுக்கப்புறம் அறுவடை செய்ய முடியுன்ற கணக்கு ஒன்று இருக்கு. ஆடி பட்டம் ஆடி மாசத்தை விட்டுட்ட பிறகு என்ன பண்ண முடியாது? ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ அது ஞானம் வேணும் இல்லையா? அந்த அறிவு வேணும் இல்லையா? காலம் தவறுது இல்ல, அதுவும் காலம் தவறு தானே. இப்ப ஞானம் தேவை தானே. பக்தியினால செய்யலாம், இல்லைன்னு சொல்லல. ஆனா ஞானமும் வேணும் இல்லையா? அப்ப சூலத்தை பத்தின அறிவு நமக்கு வேணும் இல்லையா? அதுதான் நமக்கு அறிவுறுத்துறாரு. அப்போ மேற்கு நோக்கி சூலம் இருந்ததுன்னா, நீங்க மேற்கு நோக்கி சூலம் இருந்ததுன்னா, தெற்கு நோக்கியும் கிழக்கு நோக்கியும் போகக்கூடாது. போகக்கூடாதுன்னு சொல்லல. பயணிப்பது தீங்கு விளைவிக்குன்னு போட்டிருக்கு. அவ்வளவுதான். அதே சூலம் மேற்கு நோக்கி இருக்கும்போது நீங்க வடக்கு பக்கம் போறதும், அதே சூலம் வடக்கு பக்கம் போறதும், அந்த சூலத்துக்கு பின்பக்கம் போறதும் உத்தமம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்ப இங்க வந்து இது இடிக்குது. நல்லா யோசிச்சு பாருங்களேன். சூலம் வந்து இடப்பக்கம் இருந்து அதுக்கு பின்பக்கம் பயணிக்கலாம்னு போட்டிருந்தது இல்ல? ரைட். அப்போ ஒண்ணும் இல்ல. மேற்கு பக்கம் இருக்கும்போது உங்களுக்கு இடப்பக்கம் சூலம் இருந்ததுன்னா நீங்க வடக்கு நோக்கி பயணிக்கலாம், தப்பு இல்ல. அதே சூலத்தை பின்பக்கம் வச்சுக்கிட்டு நீங்க பயணிக்கலாம். அதான் பின்பக்கத்தில் இருப்பின் உத்தமன் போட்டிருந்தது. நம்ம எப்படி அனுகூலத்துக்கு சொன்னோம். 2 விதமான விஷயம் நம்ம பார்த்திருக்கிறோம். இப்போ இடப்பக்கமாகவும் பின்பக்கமாகவும் சூலம் இருந்தால் காரிய வெற்றி, ஜெயம், பயணம் வெற்றி, அவ்வளவுதான். ஏன்னா நான் தவறு சொல்லியிருந்தா நீங்க திருத்திக்கலாம். இப்படி ஒண்ணா ஃபார்முலா மட்டும் சொல்லிடுறேன். இடது பக்கம் சூலமும் பின்பக்கம் சூலம் இருந்ததுன்னா உங்களுக்கு பயணம் வெற்றி. அதே வலப்பக்கம் சூலமும் முன்பக்கம் சூலமும் இருந்ததுன்னா பயணம் வந்து துக்கத்தை தான் தரும். இதை ஒண்ணா குறிப்பெடுத்துங்க. நான் சொன்னதுல இதுல ஏதாவது ஃபால்ட் இருந்ததுன்னா, தப்பு இருந்ததுன்னா, குழப்பம் இருந்ததுன்னா இதை மட்டும் எடுத்துங்க. ஏன்னா நாளைக்கு சூலம் எந்த பக்கம் இருந்தது கவலை வந்துடும் உங்களுக்கு. அதுவே குழப்பமாயிடும். சூலத்தை பார்த்து கிளம்பலாம். அதுக்காக பெரிய பெரிய காரியங்கள் தடப்பட்டு போயிடக்கூடாதுல்ல. அதுதான் சொல்றேன். சிவனடியார்களுக்கு அது வேண்டாம்னு சொல்லிட்டு விதிவிலக்குன்னு போட்டேன். இருந்தாலும் தெரிஞ்சுக்குங்க. சூலம் இடப்பக்கம் இருந்து பின்பக்கம் இருந்ததுன்னா பயணம் நல்லா இருக்கும். அவ்வளவுதான். அதே சூலம் வலப்பக்கமாகவும்
முன்பக்கமா இருந்ததுன்னா நம்ம பயணிக்க கூடாது. அவ்வளவுதான். துக்கம் வரும். அப்படின்ற செய்தி போட்டிருக்குப்பா. ரொம்ப ஆராய்ச்சி பண்ணோம்னா, ரொம்ப டீப்பா போனோம்னா, நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்புறம். அவ்வளவுதான். எந்த பக்கமும் போக முடியாது. 4 ரோடு இருக்குது. இந்த பக்கம் தான் போய் ஆகணும்னா போய் தானே ஆகணும். ஆமா. இதெல்லாம் நம்ம ஆழ பார்த்துட்டு என்ன பண்ணக்கூடாது, ஓடி போயிடக்கூடாது. சிவபெருமான், சிவசிவா, திருச்சிற்றம்பலம். ஒரு குறிப்பு ஒண்ணா எடுத்துக்கங்க. என்கிட்ட ஒயிட் போர்டு இருக்குது. ஒரு கிளாஸ் மாரி கூட எடுக்கலாம். நல்லா இருக்கும். திருமந்திரத்த ஒரு கிளாஸ் மாரி கூட என்ன பண்ணலாம், சூலத்தெல்லாம் வரைஞ்சு, இப்படிலாம் போட்டு இப்படி இந்த பக்கம் நல்லா இருக்கும். வருங்காலங்கள்ல அத தயார் பண்ணலாம். நல்ல ஒரு கேமரா வாங்கிட்டு, அழகா ஃபிக்ஸ் பண்ணிட்டு, ஒயிட் போர்டுல அழகா அத வரைஞ்சு, அப்படி காமிக்கும்போது நல்லா இருக்கும். திருமந்திர வகுப்பு. சாமி அத ஏற்பாடு பண்ணுவார் நெனைக்கிறேன். சீக்கிரம் பண்ணுவார். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். வகுப்பு மாரி கூட போலாம். நல்லா இருக்கும். சரி இந்த சூலத்த மட்டும் தெரிஞ்சுங்க. இடது பக்கம் சூலம் இருக்கும்போது, பின்பக்கம் சூழல் இருக்கும்போது, அந்த 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 திசையை நோக்கி பயணிச்சோம்னா நல்லா இருக்கும். அதே மாரி வலப்பக்கம் சூழல் இருக்கும்போது, நமக்கு முன்பக்கம் சூழல் இருக்குதுன்னா, நம்ம என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. வலப்பக்கம் சூழல் இருக்குதுன்னா, அதுக்கு முன் திசையும் போகக்கூடாது. ஆமா. சிவபெருமான், சிவசிவா. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கங்கப்பா. கொஞ்சம் டீப்பா வரைஞ்சு காமிப்பேன். அது எப்படி வரைஞ்சு காமிக்கிறது எனக்கு தெரியல. ஆமா. சிவபெருமான், சிவசிவா, திருச்சிற்றம்பலம். குறிப்பெடுத்துக்கங்க ஒண்ணா. கீழ குறிப்புல என்ன சொல்றாங்கன்னா, "சூலம் இடம் பின் ஆகில் துக்கம் இல்லை. வலம் முன் அதொன்றில் மிக்க மிக்க மிக அதிகமான மேல் மேல் விளையும் எனவும் துக்கம் வந்து நெறைய துக்கம் வரும்ன்னு" சொல்லிட்டு போட்டிருக்கு. எப்பாடி இது சோதிட சாஸ்திரம்னு சொல்லி குறிப்பு வேற போட்டிருக்கு. ஆமா. சரி இத பத்தின கவலை வேண்டாம். ஆமா. இத பத்தி ரொம்ப ஆராய்ச்சியும் வேண்டாம். இத பத்தின கவலையும் வேண்டாம். ரொம்ப ஆராய்ச்சியும் வேண்டாம். சிவபெருமான், சிவசிவா, திருச்சிற்றம்பலம். ஆனா குறிப்பெடுத்துக்கங்க அவ்வளவுதான். சூலத்துக்கு நேர் எதிரா பயணிக்கிறது வந்து வேண்டாம். ஆமா. அதே மாரி சூலம் வலது பக்கம் இருந்து பாக்குறதும் வேண்டாம். இதெல்லாம் வந்து குறிப்பு மட்டும் எடுத்து வச்சுக்கங்க. அப்புறமா ஒரு படமா சேட்டா நான் வேணா வரைஞ்சு என்ன பண்றேன், குழுவுல போடுறதுக்கு முயற்சி பண்றேன். ஆமா. ஏன்னா நமக்கு இது சொன்னா புரியாது இது. ஆமா. கிளாஸ்ல கவனிக்கிறவங்க கூட சரி, என்ன இடதுன்றாரு, வலதுன்றாரு ஒண்ணும் புரியலையே அப்படின்னா வரைஞ்சு காமிச்சா தான் தெரியும். ஆமா. சரி இந்த பாட்ட திருப்பி ஒரு முறை படிச்சுடுறேன். இன்னைக்கு விசேஷம் என்னன்னா, மத்த 6, 7 கிழமைகள்ல மொத்தம் மொத்தம் 7 கோள்கள் இல்லையா? 7 கோள்கள்ல 7 மறுநாள் மொத்தம் 7 நாளு. அந்த 7 நாள்ல மொத்தம் 6 நாளுக்கு என்னென்ன திசைன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். ஆனா ஒரே ஒரு திசைய மட்டும் விட்டு வச்சிருந்தாங்க. அது திசை வந்து இன்னைக்கு வியாழன். வேற ஒண்ணுமே இல்ல. இந்த பாட்ட படிச்சிருவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புரியலன்னா அப்புறம் எனக்கு தனிப்பட்ட முறையில அப்ப எனக்கு வரைஞ்சு குடுங்கன்னா, வரைஞ்சு குடுக்க தயாரா இருக்கேன். சிவபெருமானே, சிவசிவா, திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இன்னும் ஜோதிடர்கள் யாருன்னா இருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட உங்க டீப்பா என்ன பண்ணிக்கங்க. கேட்டுங்க. ஆமா. எனக்கு அவ்வளவுதான் அறிவு. சிவபெருமான், சிவசிவா. தெக்கனமாகும் வியாழத்து சேர்திசை அக்கனி சூலமும் ஆமிடம் பின்னாகில் துக்கமும் இல்லை வலம் முன்னே தோன்றிடின் மிக்கது மேல்வினை மேன்மேல் விளையுமே. எப்படி ஒரு காரியத்துக்காக போனோம்னா அந்த காரியம் திருப்பி திருப்பி பண்ணுவோமா? வலது பக்கம் சூலம் இருந்ததுன்னா திருப்பி திருப்பி அந்த செருப்பு தேய நடந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த கதை அந்த மாதிரி கதை ஆயிடும் உங்களுக்கு. திருப்பி திருப்பி அந்த பக்கம் திருப்பி நடக்க வேண்டியது இருக்கும் உங்களுக்கு. வலது பக்கம் சூலத்தை வச்சுக்கின்னு ஒருத்தர் பயணம் பண்ணாங்கன்னா மேல்மேல் விலை மேன்மேல் வினை மேன்மேல் விளையுமே. தெக்கனமாக வியாழத்து சேர்திசை தெற்கு பக்கம் தான். வியாழக்கிழமைனாலே தெற்கு பக்கம் தான் சூலம். வியாழக்கிழமை வியாழக்கிழமை தான் தெற்கு பக்கம்னா சூலம். அவ்வளவுதான். தெற்கு பக்கம்னால அது வியாழக்கிழமை தான். டிஃபரெண்டான நாள் அது. தென்முக கடவுள். தென்முக கடவுள். தட்சிணாமூர்த்தி. அப்ப சூலம் எந்த பக்கம் எரியுது? தெற்கு நோக்கி எரியுது. சூலம் தெற்கு பக்கம் போகும்போது நம்ம கிழக்கு பக்கம் வலது பக்கம் சூலம் தெற்கு நோக்கி நம்ம வலது கை தெற்கு நோக்கி இருக்கும்போது
கிழக்கு நோக்கி பயணிக்க கூடாது. இப்படி வச்சுக்கலாம். நம்ம வலது கையை வந்து சூலமா வச்சுக்கோங்க. உங்க கை தூக்கினா எந்த திசைன்னு வச்சுங்க. தெற்கு நோக்கி இருக்குதுன்னு வச்சுங்களேன். வலது கை தெற்கு நோக்கி இருக்கும் பொழுது கிழக்கு நோக்கி பயணிக்க கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துக்கங்க. அப்போ சூலம் எந்த பக்கம் பாயுது? தெற்கு நோக்கி பாயுது. அப்போ அதுக்கு நேர் எதிரா நீங்க பயணிக்க கூடாது. அப்போ வடக்கு நோக்கியும் போகக்கூடாது. அப்போனா என்ன அர்த்தம்னா இடது பக்கமும் போகக்கூடாது. பாருங்க, கொஞ்சம் கவனம் பாருங்க. அதாவது வலது பக்கம் சூலம் இருக்குதுன்னா நீங்க கிழக்கு நோக்கி போகக்கூடாது. அதாவது தெற்கு நோக்கி சூலம் இருக்கும் பொழுது நீங்க கிழக்கு நோக்கி போகக்கூடாது. ஏன்னா வலது வலது பக்கம் என்ன வந்துருச்சு? சூலம் வந்துருச்சு. சூலத்துக்கு பின்பக்கம் போலாம். சூலத்துக்கு பின்பக்கம் என்னது? சூலத்துக்கு பின்பக்கம் என்னன்னா இப்போ சூலத்துக்கு பின்பக்கம் என்னவா இருக்க முடியும்? தெற்கு நோக்கி சூலம் போகுதுன்னா சூலத்துக்கு பின்பக்கம் என்ன பக்கம்? அது வடக்கு நோக்கி இருக்கலாம். அப்போ வடக்கு நோக்கி பயணிக்கலாம். அதுல எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஆனா கிழக்கு நோக்கி மட்டும் போகக்கூடாது. ஆனா இங்க ஒரு கூத்து பாருங்களேன். நேர் எதிரா எதிர் திசையிலும் பயணிக்க கூடாது. தெற்கு நோக்கி வருதுன்னா நம்ம வடக்கு நோக்கி பயணிக்க கூடாது. நல்லா நோட் பண்ணிக்கங்க. நல்லா நோட் பண்ணிக்கங்க. சூலம் வந்து தெற்கு நோக்கி இருக்குதுன்னா உங்களுக்கு வலப்பக்கம் சூலம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு கிழக்கு பக்கம் நீங்க பயணிக்கலாம். பயணிக்க கூடாது. கிழக்கு பக்கமும் மேற்கு பக்கம் பயணிக்க கூடாது. கிழக்கு பக்கமும் மேற்கு பக்கம் பயணிக்க கூடாது. இப்போ இந்த பக்கம் திரும்பிக்குங்க. கிழக்கு நோக்கி இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை. சூலம் எந்த பக்கம் இருக்குது? கிழக்கு நோக்கி இருக்குது. நீங்க வடக்கு நோக்கி நில்லுங்களேன். வடக்கு நோக்கி நின்னீங்கன்னா உங்க வலது கை எந்த பக்கம் நோக்கி இருக்கும்? தூக்கி பிடிச்சீங்கன்னா கிழக்கு நோக்கி இருக்கும். அப்ப கிழக்கு நோக்கி உங்க வலது கையை நீட்டினீங்கன்னா கிழக்கு நோக்கி இருக்கு சூலம்னு வச்சுக்கோங்க. அப்ப வலப்பக்கம் சூலம் இருக்கும்போது நீங்க என்ன பக்கம் பயணிக்க கூடாது? வடக்கு நோக்கி பயணிக்க கூடாது. அப்போ நீங்க மேற்கு நோக்கியும் பயணிக்க கூடாது. நேர் எதிர் திசை. சூலத்தை எதிர்க்கவும் போகக்கூடாது. என்ன பண்றது பாருங்க. சிவபெருமான் சிவசிவா. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வலப்பக்கம் சூலம் இருந்துட்டு அதுக்கு நேர் எதிர் திசையும் போகக்கூடாது. வலப்பக்கத்து சூலத்தை வச்சுக்கிட்டு நீங்க எங்கேயும் பயணிக்கவும் கூடாது. இப்ப வலப்பக்கம் சூலம் வந்தா என்ன அர்த்தம்னு பாத்துக்கோங்க. அவ்வளவுதான். உங்க கை வலது கை எந்த பக்கம் திருப்பீங்களோ அது சூலம்னு வச்சுக்கலாம். அந்த பக்கம் நோக்கி போகுது சூலம் அப்படின்னா அதுக்கு நேர் எதிர் திசையில் நீங்க போகக்கூடாது. இதெல்லாம் வந்து நான் சொல்லி புரிய வைக்க முடியாது. மேப்ல போட்டு நான் என்ன பண்ணி கொடுக்கணும்? படமா வரைஞ்சு கொடுத்தா தான் உங்களுக்கு புரியும். வேணா குறிப்பா எடுத்துக்கங்க. அவ்வளவுதான். சிவபெருமான் சிவசிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். ஆனா ஒரு படமா ஒன்னா வரைஞ்சி ஏற்பாடு பண்ண முடியுமான்னு பாக்குறேன். அப்பாடி சிவபெருமானே சிவசிவா. சரி, அப்ப எந்தெந்த கிழமையில என்னென்ன சூலம்னு மட்டும் தெரிஞ்சுங்க. வந்துட்டாங்க அம்மா. எந்தெந்த கிழமையில எந்தெந்த சூலம்னு மட்டும் தெரிஞ்சுங்க. ஞாயிற்றுக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மேற்கு பக்கம் சூலம். அவ்வளவுதான். திங்கட்கிழமையும் சனிக்கிழமையும் கிழக்கு பக்கம் சூலம். செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் வடக்கு பக்கம் சூலம். வியாழக்கிழமை மட்டும்தான் தெற்கு பக்கம் சூலம். அவ்வளவுதான். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. பைக்ல போகும்போது எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது உங்களால. ஆமா. எல்லாம் சாமி கொடுத்த வரோம். ஆமா. சிவனடியாருக்கு அது வேண்டாம். எல்லா திக்கும் யாருடைய திக்கு? சிவனோட திக்கு தான். எல்லா சூலமும் சாமியோட சூலம் தான். நம்ம அப்பாவோட சூலம் தான். திருவடி சூலம் தான். அதனால அன்பினாலே பக்தியினாலே பயணிக்கக்கூடியவர்களுக்கு எந்தவித இடையூறும் ஏற்படாது. ஆளின் செய்யும் கோளின் செய்யுன்ற மாதிரி தான் பயணிக்கணும். இருந்தாலும் அறிவியல் பூர்வமாக மெய்ஞானத்தின் அடிப்படையில் விஞ்ஞானத்தின் அடிப்படையில அப்படி முன்னோர்கள் கணித்திருக்கக்கூடிய இந்த சூலத்தை வார சூலத்தை மட்டும் கணக்கில் எடுத்துக்கொண்டு ஒரு ஒரு கணித பாடமாக இதை எடுத்துக்கொண்டு சாதாரண மானுடர்களுக்கு மனிதர்களுக்கு இந்த பாடத்தை பற்றி தெளிவை கொடுத்து விட்டு அடியார்களுக்கு இது இல்லை என்று ஒதுங்கிக் கொள்வது உத்தமம் என்று அடியேன் சொல்லி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். இந்த பயணம் பண்ணும்போது யோகின்ற ஒரு வார்த்தை அது உள்ள போட்டிருக்காங்க. அதனாலதான் அது கொஞ்சம் நம்ம யோசிச்சேன். பயணம் செய்பவனுக்கும் யோகிக்கும் இடப்பக்கத்திலும் பிற்பக்கத்திலும் இருப்பின் ஏற்புடையதாகன்னு போட்டிருக்கு. அதெல்லாம் குறிப்பிடுத்து வச்சுங்க. இது படமா வரைஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். கூடுமானவர்கள் அந்த படமா கொடுத்தா எப்படின்னு பார்க்கலாம். இந்த அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல போய் பார்த்து நான் உங்களுக்கு என்னென்ன சொல்றேன். சிவபெருமான் சிவசிவா திருச்சிற்றம்பலம். பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்யும். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எனின் நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவிலே கண்ணின் நல்ல அக்துரும் கழுமல வலனக பெண்ணின் நல்லாரோடும் பெருந்தகை இருந்ததே
தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளபரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கு கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே, ஆறிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசெய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் நனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்மிகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவும் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அதிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை பாராயண முறையில் அல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மேகலாலை வணங்கி மனமார்ந்த நன்றிகளையும் சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று இரவு 6 மணிக்கு பிறகு 8 மணிக்கு பிறகு 9:50க்கு உள்ள சிறப்பு நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொண்டு பிறவி பெரும்பயனை அடையும்படி பணிவன்போடு கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும், நமச்சிவாயவே நான் அவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா படமா வரைஞ்சு நான் போடுறேன். வாட்ஸ்அப்ல கட்புலன் வாயிலா ஏதாவது பேசணும்னாலும் பேசுங்க. தொடர்பு கொண்டு பேசி நம்ம என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு யதார்த்தமா விளக்கறதுக்கு நான் தயாரா தான் இருக்கிறேன். சிவபெருமானே சிவசிவா. திருச்சிற்றம்பலம். ஆனா ஒரு குறிப்புல இருந்து இன்னொரு குறிப்பு மாறுபடும் போது கொஞ்சம் முரண் வரும். அந்த முரண்பாட்டை எப்படி சரி செய்யறதுன்னு இந்த ஜோதிட நூல்கள் கொஞ்சம் பார்க்கிறேன். சரியா? அதை பார்த்துட்டு இந்த சூலத்தை பத்தின விவரங்கள் இன்னும் கூட ஒரு வகுப்பு கூட எடுத்துக்கலாம். தேவைப்பட்டா எடுத்துக்கலாம். இல்லைன்னா அது கடந்து போயிடலாம். சரியா? நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இது ஜோதிட வகுப்பு மாதிரி தான் இன்னைக்கு இருந்தது. ஜோதிட வகுப்பு ஜோதிடத்துக்கும் இந்த வகுப்புக்கும் ரொம்ப அட்டாச்மெண்ட் இன்னைக்கு. இந்த 2 பாடலுமே சோதிடம் பத்தி தான், சோதிட அறிவு தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க காலண்டர்ல திதி போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் நாள் போட்டிருக்கோம், நட்சத்திரம் போட்டிருக்கோம், கீழே சூலம்னு ஒண்ணு போட்டிருக்கோம். அந்த சூலம் அதை பார்த்து நீங்க என்ன பண்ணிக்கணும், அடையாளம் கண்டுபிடிச்சிக்க வேண்டியதான். சூலத்தை பார்த்து நீங்க கண்டுபிடிச்சிக்க வேண்டியதான். இது எந்த பக்கம் போட்டிருக்குன்னு. கிழக்கு நோக்கி இருக்குதா? அப்ப கிழக்கு நோக்கி இருந்ததுன்னா அதை பத்தின தெளிவு உங்களுக்கு வரணும். கிழக்கு நோக்கி சூலம் இருந்ததுன்னா வடக்கு நோக்கி பார்க்கும்போது வலப்பக்கம் இருக்குது, அப்போ பயணிக்க கூடாது. சில விஷயங்கள் நான் சொல்றேன் இப்போ. ஆமா, வலப்பக்கத்துல சூலம் இருக்கும்போது பயணிக்க கூடாது. இடப்பக்கம் சூலம் தான் பயணிக்கலாம். இடப்பக்கம் சூலம் இருந்தா பயணிக்கலாம், வலப்பக்கம் சூலம் தான் பயணிக்க கூடாது. அவ்வளவுதான். இது மட்டும் குறிப்பெடுத்து வச்சுங்க. சரி, ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். சாமி இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம்.